கொண்டிருக்கிறோம். சிமிர்னா சபை, இந்த சபை குறித்து கடந்த சில நாட்களாக நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை பார்த்து வருகிறோம். இன்றைக்கு இந்த சபைக்கு கர்த்தர் வாக்குத்தத்தமாய் கொடுக்கின்ற வார்த்தைகளை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதை வெறும் வாக்குத்தத்தம் என்று நீங்கள் ஈஸி எடுக்க முடியாது. இது ஆழமான ஒரு சத்தியத்தை உள்ளடக்கிய ஒரு அருமையான வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தம்னாலே ஆண்டவனை ஆசீர்வதிப்பாக உயர்த்துவார் அப்படின்ற மாதிரி தான் நம்ம நினைப்போம். இந்த 7 சபைகளுக்குமே ஆண்டவர் சில ஆசீர்வாதங்களை அவர்கள் ஜெயம் பெறும் பொழுது, அவர்கள் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழும் பொழுது அவர்களுக்கு கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆனால் நம்ம என்றைக்குமே மேலோட்டமாக வாக்குத்தத்தம் என்றால் அதை ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையாக நம்ம என்றைக்குமே பார்க்குற வழக்கம் நமக்கு கிடையாது. ஏன்னா அப்படி பார்க்கவும் கூடாது. அதான் உண்மை. ஒரு வாக்குத்தத்தம் அப்படின்னா அதுக்கு உள்ளே இருக்கிற விஷயங்களை நம்ம கவனித்து பார்க்கணும். அதனால் இன்றைக்கி இந்த சபைக்கு, ஒவ்வொரு சபைக்கும் சொல்வது போல இந்த சபைக்கும் ஆண்டவர் வாக்குத்தத்தமாக கொடுக்கிற ஒரு காரியம் வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனத்தில் இருக்கிறது. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவது இல்லை என்று எழுது. இதுதான் இதனுடைய வாக்குத்தத்தம். ஒவ்வொரு சபைக்கும் கர்த்தர் ஒன்று சொல்லிட்டே வரார். இதற்கு முன்பதாக நாம் பார்த்த எபேசு சபைக்கு ஆண்டவர் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் அப்படின்னார். இங்கே சிமிர்னா சபைக்கு ஆண்டவர் சொல்வது, ஜெயம் கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவது இல்லை. ஜெயம் கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை அப்படின்னா என்ன? இது வாக்குத்தத்தம் மட்டுமல்ல, இது ஒரு ஆழ்ந்த சத்தியம். இதை நம்ம அறிந்து கொள்ளணும். இது அதுதான் ஸ்டடிங்கிறது. நம்ம அப்படியே சொல்லிட்டு போகிறது வாக்குத்தத்த கூட்டமாயிடும். இது வாக்குத்தத்த கூட்டம் அல்ல, பைபிள் ஸ்டடி. அதனால இந்த வார்த்தையின் ஆழத்தை உங்களுக்கு நான் சொல்ல நினைக்கிறேன். ஜெயம் கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை அப்படின்னா என்ன? 2ஆம் மரணம், அப்போது முதலாவது ஒரு மரணம்னு ஒன்று இருக்குது. அப்படி இருந்தால் தான் 2ஆவது மரணம் அப்படின்னு ஒன்று வரும். இந்த மரணம் என்பது என்ன? வேதம் ஒரு ஆவிக்குரிய புத்தகம். ஆண்டவர் நம்மோடு கூட தொடர்பு கொள்வது எல்லாமே ஆவிக்குரிய ரீதியானது. மாம்சீகத்திலோ உலகத்தனமாக ஆண்டவர் நம்மோடு எந்த விஷயத்தையுமே அவர் டீல் பண்ணுறது கிடையாது. இயேசு கிறிஸ்துவையே நாம் மாம்சத்தின்படி அறியக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாமே நம்ம ஸ்பிரிச்சுவல் ஆங்கிளில் மட்டும்தான் பார்க்கணும். ஏன்னா ஆண்டவர் நமக்கு இந்த உலகத்தில் நாம் இருந்தாலும், நீங்கள் ஹோல் பைபிளை கவனித்து பார்த்தீங்கன்னா, உலகத்தின் ஆசீர்வாதத்திலே நம்மை வாழ வைக்கிறதற்கு ஆண்டவர் அதிகம் பிரயாசப்படாமல் நம்முடைய ஆத்துமாவை மரணத்திற்கு பிறகு வாழ வைப்பதிலேயே கர்த்தர் கவனம் செலுத்துகிறதை நம்மளால் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் அதே காரியத்தை தான் பார்க்க முடியும். ஆனால் நிறைய பேர் வேதத்தை தவறுதலாய் புரிந்து கொண்டு வேத புத்தகத்தை ஒரு உலக ஆசீர்வாதத்திற்குரிய ஒரு நூலாக பார்க்குறாங்க. உலக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கான வழிகாட்டி நூலாக வேத புத்தகத்தை நிறைய பார்க்கறது அவர்களுடைய அறியாமையை குறிக்கும். வேதத்தை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ஆண்டவருடைய இருதயத்தை அறியலாம். ஆண்டவருடைய இருதயத்தை நீங்கள் அறிந்தீர்கள் என்றால் உங்களுக்கு நல்லா புரியும். ஆண்டவர் என்றைக்குமே ஆவிக்குரிய ரீதியாகவே நம்மை பார்க்கிறார். தேவன் திரித்துவமானவர். அதே போல நம்மையும் திரித்துவத்தில் படைத்திருக்கிறார். ஆவி, ஆத்மா, சரீரம். இதில் சரீரம் என்பது பூமிக்குரியது, அழிவுக்குரியது. ஆண்டவர் இந்த 3 காரியங்களை குறித்தும் வேதத்தில் பேசினாலும் அவர் ஆத்மாவுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை சரீரத்திற்கு கொடுக்கவில்லை. அதாவது சரீர பிரகாரமான வாழ்க்கைக்கு கொடுக்கவில்லை என்பதுதான் உண்மை. வேதத்தில் நீங்கள் எதை பார்த்தாலும் தெரியும். சரி, இப்போ நான் ஃபுல்லாக சொல்லும் போது உங்களுக்கு முழுசும் புரியும். இங்கே 2ஆம் மரணம் அப்படின்னு சொல்கிறாரே என்ன? வேதத்திலே இந்த மரணம் என்கிறதை குறிக்கிற காரியங்களை எல்லாம் நீங்கள் அப்படியே கொஞ்சம் அப்படி கவனிச்சிங்கன்னா இங்கே ஆண்டவர் என்ன சொல்ல வரார் அப்படிங்கிறது உங்களுக்கு அப்போ தான் உங்களுக்கு புரியுதுங்களா?
மரணத்தை குறித்து என்ன சொல்றார்? வேதத்திலே முதலாக ஆண்டவர் மரணத்தை குறித்து, மரணம் என்ற பதம் அல்லது சாவு, மரணம் என்கிற ஒரு பதம் எங்கிருந்து வருகிறது என்கிறத நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஆண்டவர் எங்கே பேசுகிறாருன்னு உங்களுக்கு நல்லா புரியும். நான் வாசிக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 17ஆம் வசனம். இங்கே தான் ஆண்டவர் மரணம் என்கிறதற்கு ஏதுவாக ஒரு வார்த்தை, ஒரு பதம் பயன்படுத்தப்படுகிறது. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். சாகவே சாவாய், இதுதான் ஆண்டவருடைய காரியம். நல்லா கவனிக்கணும். சாகவே சாவாய் அப்படின்னு சொன்ன உடனே இது நம்ம ஒரு மரணத்திற்கு எதுவான வார்த்தை என்பது நமக்கு புரியுது. இப்போ இந்த டெத் அல்லது மரணம் அது என்ன? புசிக்கும் நாளிலே சாகவே சாவாயினார். 3ஆம் அதிகாரத்திலே 6வது வசனம் 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். ஏவாள் கனியை பறித்து புசித்து அதன் பிறகு தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். இப்போ என்ன நடந்திருக்கணும்? சாகவே சாவாய், செத்து போயிருக்கணும். ஆனால் நடந்தது என்ன? அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. என்ன நடந்துச்சு? இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். சாகலையே, இப்போதான் ட்ரெஸ்ஸே செய்கிறாங்க இல்லையா? ஆண்டவர் சொன்னார், இதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாயினார். ஆனால் இதை புசித்த பிறகு அதுக்கு பிறகு அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அதன் பிறகு தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்தார்கள். அதன் பிறகு அவர்கள் அத்தி இலைகளை பறித்து அந்த இலைகளை வைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். சாகவே இல்லையே. அப்போ இதிலிருந்து ஆண்டவர் இந்த ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே சொன்னதற்கும் இந்த 3ஆம் அதிகாரத்தில் 6-7 வசனங்களிலே நடக்கிற காரியத்தை பார்த்தீங்கன்னா சம்மந்தமே கிடையாது. அதுக்கு இது வேறு, அது வேறு, இது வேறு, டோட்டலாக வேறு. ஆண்டவர் சொன்னால் அது கண்டிப்பாக நடக்கும், நடந்தே ஆகணும். புசிக்கும் நாளிலே சாகவே சாவைனா அன்றைக்கே கண்டிப்பாக விழுந்து செத்து போயிருக்கணும். பைபிளில் சிலர்லாம் அப்படியே விழுந்து செத்து போயிருக்காங்க, ஸ்பாட் டெத் இல்லையா? அனனியா சப்பீராள் பொய் சொல்லி ஸ்பாட்லேயே சர்ச்சிலே விழுந்து அப்படியே பொத்துன்னு செத்து போவாங்க. பைபிள் அப்படிலாம் இருக்குது. ஏரோது அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்திலே அவனை பார்க்கும்போது கர்த்தருடைய தூதன் அடித்தார், அவன் அங்கே புழுபுடுத்து செத்தான், ஸ்பாட்டில் டெத். இது மாதிரி ஸ்பாட்டில் விழுந்து செத்து போனவங்களாம் பைபிள் இருக்கிறாங்க. அப்போது இதை அதே போல தானே ஆதாமும் ஏவாளும் புசிக்கும் பொழுது அப்படி பொத்துன்னு கீழே விழுந்து செத்து போயிருக்கணும். ஆனால் 2 பேருமே சாகலை. அப்போ ஆண்டவர் சொன்னது வேறு, இங்கே நடக்கிறது வேறு. ஆண்டவர் சொல்லுகிற இதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று சொன்னது சரீர மரணத்தை அல்ல என்பதை தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரீர மரணத்தை அவர் சொல்லியிருப்பாரானால் ஏவாள் பறித்து புசித்த உடனே ஸ்பாட்லேயே ஏவாள் செத்துருப்பான். அது ஆதாமுக்கு கொடுக்கறதுக்கு கூட அவங்களால உயிரோடு இருந்திருக்க முடியாது. புரிதலா? ஆதாமுக்கு கொடுக்குற அளவு கூட உயிரோடு இருந்திருக்க முடியாது. வாயில் வச்சு கடித்த உடனே கீழே செத்து போயிருக்கணும். அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேரும் புசித்து நல்லா தான் இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு தான் ட்ரெஸ்ஸே செய்கிறாங்க. இதிலிருந்து தெரிகிற விஷயம் என்ன? ஆண்டவர் சொன்னது முழுக்க ஆவிக்குரிய ரீதி. அதனால தான் ஆரம்பத்தில் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணதில் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் என்றைக்குமே வேதத்தை ஆவிக்குரிய ரீதியாகவே தான் நமக்கு காண்பிக்கிறாரே தவிர சரீர பிரகாரமாகவோ அல்லது உலகத்தனமாகவோ அல்ல. ஆண்டவர் இங்கே பேசின சாகவே சாவாய் என்பது ஆன்மீக மரணம், சரீர மரணம் அல்ல. அதனால தான் இவங்க 2 பேரும் சாகலை. ஆனால் உண்மையிலே ஆண்டவர் சொன்னது நடந்ததான்னு கேட்டிங்கன்னா நடந்துருச்சு. எப்படி? ஆவிக்குரிய மரணம் சம்பவித்தது. ஆவிக்குரிய மரணம் சம்பவித்தால் என்ன நடக்கும்? அது நடந்தது. அது பார்த்தீங்கன்னா தெரியும்.
இப்பொழுது இவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது. தங்கள் மேல் இருந்த மகிமை அவர்களை விட்டு விலகினதினாலே தாங்கள் நிர்வாணிகள் என்பதை அவர்கள் அறிந்து அவர்கள் வெட்கமுண்டாகி அவர்கள் அத்தி இலை கச்சைகளை உடுத்தி கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள் தள்ளப்பட்டாங்க. இது நடந்த பிறகு 8வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்திலே உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவள் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு ஓடி ஒளியிறாங்க, விலகுனாங்க, அவருடைய சத்தத்துக்கு விலகுனாங்க. ஆவிக்குரிய மரணம் சம்பவித்தால் என்னென்னலாம் நடக்கும்? வெட்கம் உண்டாகும். தங்களுடைய குறைவுகள் அவங்களுக்கு தெரியுது. இப்போது என்னாச்சு? ஆண்டவருடைய சத்தத்துக்கு விலகுவாங்க. ஒருவன் ஆவிக்குரிய மரணம் அடைந்து விட்டால் அவன் ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிற இன்ட்ரெஸ்ட் அவனுக்கு போயிடும். வசனம் பிரசங்கிக்கிற நேரத்தில் எழுந்து ஓடிடுவாங்க. வசனத்தை கேட்கும்போது இன்ட்ரெஸ்ட்டாக கேட்க மாட்டாங்க. வசனத்தை கேட்கிறதுக்கு அவங்களுக்கு ஆர்வமே இருக்காது. வேறு தமாஷ் பண்ண எல்லாரும் ஜாலியாக இருப்பாங்க. ஆனால் வசனம் பிரசங்கிக்கப்படுற இடத்துல அவனால் உட்கார்ந்து கேட்கவே முடியாது. இது ஆவிக்குரிய மரணம் அடைந்தவர்களுக்கு ஒரு அடையாளம். இது ஃபஸ்ட் அடையாளம் நல்லா தெரியணும். ஆண்டவருடைய சத்தத்திற்கு விலகி ஓடிட்டாங்களாம். தேவனுடைய வார்த்தை கேட்கிற இன்ட்ரெஸ்ட் போயிடும், ஓடிடுவாங்க. வசனத்தை கேட்கறதுக்கு விரும்பவே மாட்டாங்க, ஓடி போயிடுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, சத்தத்திற்கு விலகி ஆண்டவர் வராருன்னு ஓடி ஒளிஞ்சிட்டாங்க. அவங்களால ஆண்டவரை ஜெபத்தில் சந்திக்க முடியாது, மனசார ஆண்டவரோடு பேச முடியாது, ஆண்டவர் பேசினாலும் கேட்கறதுக்கு முடியாது, ஓடிடுவாங்க. ரெண்டாவது, இவங்களும் ஆண்டவரோடு பேச முடியாது, ஒளிஞ்சிடுவாங்க, ஜெபிக்க மாட்டாங்க, தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்க மாட்டாங்க, தனிப்பட்ட விதத்தில் வேதத்தை வாசிக்க மாட்டாங்க, பிரசங்கத்தை கேட்க விரும்ப மாட்டாங்க. இதுதான் ஆவிக்குரிய மரணம். உலகத்தில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இப்போ புரியுது அவங்களுக்கு இந்த மரணம் என்பதை ஆண்டவர் சொல்கிற சாகவே சாவாயின்றது இதுதான் அடையாளம். இப்போ நான் எதுக்காக இந்த நேரத்தில் இதெல்லாம் இந்த அடையாளத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன்னா, நீங்கள் புரிந்து கொள்ளணும். நீங்கள் சரீரத்திலே உயிரோடு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, உங்கள் ஆத்மாவிலே நீங்கள் உயிரோடு இருக்கிறீர்களா இல்லையா என்பதற்கு இதெல்லாம் அடையாளம். உங்கள் வாழ்க்கையிலே தேவ மகிமை, அந்த சந்தோஷம், நிறைவு அது போயிடும். போயிருக்குதுன்னா, போயிருக்குன்னு நான் சொல்ல வரல, உங்களுக்கு போயிருந்ததுன்னா புரிஞ்சுக்கங்க. ரெண்டாவது, வேத வசனம் சரியான ஆழமான ஒரு சத்தியம், தேவனுடைய வார்த்தை போதிக்கப்படுகிறதை நீங்கள் கேட்க முடியாது, விலகி ஓட தோணும். மூணாவது, உங்களால் ஜெபிக்க முடியாது, தனியாக ஜெபிக்க முடியாது. கும்பலில் வேணால் சோத்தனம் அல்லேலூயா எல்லாம் சொல்லலாம், ஆனால் தனியாக ஜெபிக்க முடியாது, வேதத்தை எடுத்து வாசிக்க முடியாது. இதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்கள் ஆத்துமா மரித்து விட்டது அல்லது மரண தருவாயில் இருக்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் சொல்கிறேன். இந்த இடத்தில் இதுதான் நடந்துச்சு ஆதாம் ஏவாளுக்கு. அவர்கள் மரித்தார்கள், ஆத்துமாவிலே மரித்தார்கள். அதனாலே அவர்களால் ஆண்டவரை சந்திக்க முடியவில்லை, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க முடியவில்லை. இவர்கள் ஓடி ஒளிகிறார்கள். தேவ சமூகத்தை விரும்பாமல், தேவ சமூகத்தை, ஆண்டவர் வராரு ஆனால் இவங்க ஓடி ஒளிகிறாங்க. உங்களுக்கு ஆண்டவருடைய சமூகத்தை குறித்த ஒரு ஆர்வம் இல்லாமல் ஓடி ஒளியக்கூடிய ஒரு இருதயம் வருகிறது என்றால் உங்கள் ஆத்துமா மரண தருவாயில் இருக்கிறது அல்லது மரித்து போய்விட்டது என்பதை நீங்கள் புரிந்து விடணும். இதுதான் மரணம். மனிதனை படைக்கும்போது ஆண்டவர் தம்முடைய சுவாசத்தை கொடுத்தார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். அப்போ படைக்கும்போது ஆண்டவர் தம்முடைய சுவாசத்தை ஊதி மனிதனை தன்னை போல படைத்தார். தன்னுடைய சுபாவத்தோடு, தன்னுடைய சுவாசத்தோடு மனிதனை படைக்கிறார். தன்னுடைய சாயல், தன்னுடைய சுபாவம், தன்னை போலவே படைத்தார். இப்போ ஆதாமும் ஏவாளும் இந்த கனியை பறித்து புசிக்கும் போது என்ன நடந்துச்சு? ஆண்டவர் நாசியில் ஊதினார் பாருங்க, அந்த சுவாசம் அவங்கள விட்டு போச்சு. மூக்களை விடுற சுவாசம் கிடையாது, புரியுதுல? நம்ம மூக்கு வழியாக சுவாசிக்கணுமே, இந்த சுவாசம் கிடையாது.
ஆண்டவர் நாசியில் ஊதினார் பாருங்க, அந்த சுவாசம் தான் போச்சு. புரியுதுலாம்? இப்போ நம்ம மூக்குல விடுகிற அந்த சுவாசம் போயிட்ட உடனே அதை நம்ம என்ன சொல்றோம்? செத்து போயிட்டாருங்கிறோம். ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னா முதல்ல என்ன பார்க்குறோம்? மூக்கில் சுவாசம் வருதா முதல்ல பார்க்குறோம். மூச்சு வருதா பாருங்கன்றோம். மூச்சு வரலையா, ஐயோ செத்து போயிட்டாருங்கிறோம். மூச்சு நின்று போச்சுங்கிறோம். நல்லா கவனிக்கணும். சரீர பிரகாரமான மரணத்திற்கு எப்படி மூச்சு விடுதல் நின்று போகிறது ஒரு அடையாளமாக இருக்கிறதோ, அதே போல ஆவிக்குரிய மரணத்திற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த சுவாசம் நின்று போகிறது அடையாளம். ஆண்டவர் ஊதினார் பாருங்க, ஆண்டவர் நாசியில் ஊதினாரே, அந்த சுவாசம் ஆதாம் ஏவாளுக்கு நின்று போய்விட்டது. அந்த சுவாசம் அவங்களுக்கு நின்று போனதுனால தான் அவர்களால் இப்பொழுது ஆண்டவரை நேருக்கு நேர் சந்திக்க முடியவில்லை. அவருடைய வார்த்தைகளை கேட்டு சந்தோஷமாய் கேட்க முடியவில்லை. அவருடைய பிரசன்னத்தை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர் வார்த்தைக்கு ஓடுறாங்க, பயந்து ஓடுறாங்க, விலகி ஓடுறாங்க. அவர் வர்றதை பார்த்து ஓடி ஒளியிறாங்க. உண்மையிலேயே சொல்லுகிறேன், இந்த அடையாளத்தை வைத்துக் கொள்ளுங்கள். இதை வச்சுட்டு நீங்கள் ஒருத்தரை ஈஸியாக ஜட்ஜ் பண்ணலாம். உங்களை முதல்ல நீங்கள் மற்றவங்களை ஜட்ஜ் பண்ணது அப்புறம் இருக்கட்டும், முதல்ல உங்களை நீங்கள் ஜட்ஜ் பண்ணுங்க. நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையின் மேல் இருக்கிற ஆர்வம் குறைகிறது என்றாலும், அல்லது ஆண்டவருடைய சமூகத்திற்கு வராதபடிக்கு ஓடி ஒளியணுன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வருதுனாலே நீங்கள் டேஞ்சர் ஜோனில் இருக்கிறீங்க. இதே போல சிம்டமில் யாராவது இருக்கிறாங்கன்னா அவர்கள் ஆத்மாவிலே மரித்திருக்கிறார்கள் என்பது இதுதான் அடையாளம். வசன வாஞ்சை இருக்கவே இருக்காது. வசனத்தை கேட்டாலும் ஓடிடுவாங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான காரியம். ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு சிம்டம் வராதபடிக்கு உங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். சரி, இப்போ இதுக்கு பேர் தான் முதலாவது மரணம். ரெண்டாவது மரணத்தை தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். அப்போ ரெண்டாவது மரணத்தை பற்றி பேசணும்னா முதல் மரணத்தை தெரிஞ்சால் தான் ரெண்டாவது மரணம் என்னென்னு உங்களுக்கு தெரியும். இப்போ மொத்தத்தில் மரணம் என்றால் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இங்கே ஆண்டவர் சொன்னதான மரணம் ரெண்டாவது மரணத்தினால் சேதப்படுவது இல்லை என்று சிவினா சபைக்கு சொன்னார். அப்போ அந்த மரணம் என்றால் என்ன என்பது இங்கே பார்க்குறோம். இது ஆன்மீக மரணம், அதாவது ஆண்டவர் ஊதின ஜீவ சுவாசம் அது போய்விட்டது. இந்த ஜீவ சுவாசம் போய்விட்டதுனாலே இவர்கள் ஆண்டவரோடு இருக்கிற தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது ஆண்டவரோடு இவர்களால் பழக முடியல. இந்த முதல் மரணம் சம்பவித்தது. ஆதாம் ஏவாளுக்கு இந்த முதல் மரணம் வந்துருச்சு. இந்த முதல் மரணம் ஆதாம் ஏவாளுக்கு வந்த பிறகு அந்த மரித்த நிலையிலேயே அவர்களுடைய வாழ்க்கை தொடருகிறது. அவர்களுக்கு பிறக்கிற பிள்ளைகளும் அந்த ஜீவ சுவாசம் இல்லாமலே பிறக்கிறாங்க. ஜீவ சுவாசத்தை இழந்துவிட்ட ஆதாம் ஏவாளுக்கு பிறக்கிற காயினாக இருக்கட்டும், ஆபேலா இருக்கட்டும், எல்லாருமே ஜீவ சுவாசம் அற்றவர்களாகவே இருந்தாங்க. ஆதாமும் ஏவாளும் வாழ்ந்த ஆதி நிலை என்பது வேறு. அதற்கு பிறகு அந்த நிலையிலே இந்த உலகத்திலே யாருமே வாழவில்லை எக்ஸப்ட் இயேசு கிறிஸ்து. புரியுதுங்களா? ஆதாம் ஏவாள் இந்த உலகத்திலே வாழ்ந்த அதே நிலையில் அடுத்து ஒரு மனிதனாய் பிறந்தவர் ஒருத்தர் வாழ்ந்தார் அப்படின்னா அவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. ஆதாம் பாவம் செய்வதற்கு முன்பதாக எந்த நிலையில் இருந்தாரோ அதே நிலையில் தான் இயேசு கிறிஸ்து இருந்தார். இயேசு கிறிஸ்துவனிடத்தில் மட்டும் பாவமே இல்லை. ஆதாம் அந்த கனியை புசிப்பதற்கு முன்பதாக அவனிடத்திலும் பாவம் இல்லை. அதே போல இயேசு கிறிஸ்து 100% அவர் கடைசி வரைக்கும் அவரிடத்தில் பாவமே இல்லை. அதனால தான் சொல்கிறேன், ஆதாமுடைய வீழ்ச்சிக்கு முன்பாக இருந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் மட்டும்தான் பார்க்க முடியுமே தவிர வேறு யாருடைய வாழ்க்கையிலும் கிடையாது. பெரிய பெரிய பரிசுத்தவான்களாக இருக்கலாம், பவுலா இருக்கலாம், புதிய ஏற்பாட்டில் இருக்கிற பவுலா இருக்கட்டும், யோவானா இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம், பழைய ஏற்பாட்டில் இருக்கிற மோசே, எலியா, எலிசா இருக்கலாம். யாராக இருந்தாலும் ஆதாம் ஏவாள் வாழ்ந்த அந்த நிலையில், அந்த 100% பரிசுத்தம் என்கிற நிலையில் அதுக்கு பிறகு யாரும் வாழ்ந்தது கிடையாது. சரி, எல்லாருக்குமே சில ஏற்ற இறக்கங்கள், சில சறுக்குகள் வரும். பவுலே தன்னுடைய வாழ்க்கையில் சொல்லும் பொழுது, நான் விரும்புகிற நன்மை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன்னு சொல்லி ஒத்துக்கிறார். நான் அல்ல, எனக்குள் வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது என்று அவர் தெளிவாக ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 7ஆம் அதிகாரத்தில் 15 வரைக்கும் 15 வரைக்கும் படிச்சீங்கன்னா சொல்கிறார். 24வது வசனத்தில், நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை மீட்கக்கூடும்னு கேட்கிறார்.
இப்படி பார்க்கும்போது பவுல் முதற்கொண்டு யாருமே அந்த நிலையில் இருந்ததாக இருக்க வாய்ப்பே கிடையாது. பாவத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கலாம், ஆனால் அந்த பாவமற்ற நிலைமை என்பது ஆதாம் வீழ்ச்சிக்கு முன்பதாக, அதன் பிறகு இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை. இது ரெண்டு மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. சரி, இப்போ இந்த முதல் மரணம் சம்பவித்த பிறகு எல்லாருடைய வாழ்க்கையிலுமே பார்த்தீங்கன்னா பாவ போராட்டம், பாவ சோதனை, பாவ சுபாவம், பாவ தன்மைகளோடு தான் இந்த உலகத்தில் பிறந்தார்கள். எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசிகளாக இருந்திருக்கலாம், எவ்வளவு பெரிய தேவ மனுஷர்களாய் ஆண்டவரோடு முகமுகமாய் பேசின மோசையாய் இருக்கலாம், எல்லாருமே பாவ சுபாவம், பாவ தன்மை, பாவ போராட்டம் இவைகளோடு தான் வாழ்க்கையை நடத்தினார்கள். இந்த முந்தின ஆதாம் அவன் வீழ்ச்சி அடைந்து விட்டான். அந்த இடத்தில் வீழ்ந்த மனிதனை மறுபடியும் தூக்கி நிறுத்தி மறுபடியும் அவனை தேவனோடு பேச வைக்கவும், அல்லது அவருடைய சத்தத்தை ஆர்வத்தோடு கேட்க வைக்கவும் தான் இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து வந்தார். புரியுதுங்களா? ஆதாம் எப்படி வீழ்ச்சி அடைந்து போனானோ அந்த நிலைமையில் மறுபடியும் தூக்கி நிறுத்துறதுக்காக, அப்போ தூக்கி நிறுத்தும்படி இந்த உலகத்தில் அதனால தான் இயேசு கிறிஸ்துவை 2ஆம் ஆதாம் என்று வேதம் சொல்லுகிறது. 2ஆம் ஆதாமாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து 100க்கு 100 பரிசுத்தம் உள்ளவராய் வந்தார். எப்படி ஆதாம் படைக்கப்பட்ட பொழுது 100க்கு 100 பரிசுத்தம் உள்ளவனோ, அதே போல இயேசு கிறிஸ்துவும் பிறக்கும் பொழுதே 100க்கு 100 பரிசுத்தம் உள்ளவர். அதனால தான் மரியாளுக்கு சொல்லும் பொழுது உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும் என்று சொல்லப்படுது. அவர் 100க்கு 100 பரிசுத்தம் உள்ளவராகவே பிறந்து 100க்கு 100 பரிசுத்தம் உள்ளவராகவே தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் அவர் நடத்தினார். என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்று தைரியமாய் கேட்டவரும் அவர் மட்டும்தான். இப்படி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து நம்மை விழுந்து போன மனு குலத்தை தூக்கி நிறுத்துவதற்காக வந்தார். அதை சிலுவை மரணத்தின் மூலமாக அவர் செய்து முடித்தார். அவர் சிலுவை மரணத்திற்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது அந்த மரித்த நிலைமையிலிருந்த மனுக்குலம் அவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாய் கிடைக்கிற ரட்சிப்பிலே மறுபடியும் ஜீவன் பெறுகிறது. அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 1 வசனத்திலே நீங்கள் வாசித்தால் அந்த காரியம் நமக்கு தெரியும். எபேசியர் 2வது அதிகாரம் 1வது வசனம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அடுத்த வசனம், அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். மறுபடியும் லைஃப், உயிர்ப்பித்தார். செத்த வாழ்க்கை மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டது. இதுதான் உண்மையான உயிர்ப்பித்தல். கொலோசையருக்கு எழுதின நிருபத்தில் கூட இதை சார்ந்த ஒரு வசனம், அதையும் கூட நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். கொலோசையர் 1 அதிகாரம் 20, 21 2 வசனத்தை வாசிக்கிறேன். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரமாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவராகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். சிலுவையிலே சிந்தின இரத்தத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்து நம்மை பரிசுத்தர்களாக குற்றமற்றவர்களாக கண்டிக்கப்படாதவர்களாக நம்மை தேவனோடு கூட ஒப்புரவாக்கினார் என்று வேதம் சொல்லுது. முன்னே நாம் அந்நியராயிருந்தோம், நம்முடைய துர்க்கிரியைகளினாலே மனதிலே சத்துருக்களாயிருந்தோம், நம்முடைய ஆத்துமா செத்து கிடந்தது. சிலுவையிலே சிந்தின இரத்தத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்து நம்மை மீட்டெடுத்தார். இப்போ மீட்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை, ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளையுடைய அடையாளம் என்ன? ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டுட்டாங்கன்னா அவனுடைய அடையாளம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வேத வசனத்தை ஆர்வத்தோடு கேட்பாங்க. அந்த ஆத்மா ஒன்று பிழைச்சிருக்குது,
செத்த ஆத்மா ஒன்று மீண்டும் உயிரடைந்து விட்டது, அதாவது ரட்சிப்பு அடைந்து விட்டார்கள். அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்திருந்த அந்த ஆத்மாவை இயேசு கிறிஸ்து மீண்டும் உயிர் கொடுத்து விட்டார். அப்படின்னு அடையாளம் என்னன்னா, ஆதாம் எதை இழந்தாரோ அது இவங்களுக்கு வந்துடும். ஆதாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு விலகி ஓடி விருட்சங்களுக்கு பின்னால் ஒளிஞ்சுக்கிட்டான். ஆனால் இவங்க என்ன செய்வாங்க? ஆண்டவருடைய வார்த்தையை ஆர்வத்தோடு கேட்பாங்க. அவன் தான் ரட்சிக்கப்பட்டவன் என்பதற்கு அடையாளம். ஒருத்தருடைய ஆத்மா பிழைத்திருக்கிறது என்றால் வசனத்தின் மேல் அவனுக்கு தாகம் இருக்கும், ஆர்வம் இருக்கும். வசனத்தை ஆர்வத்தோடு கேட்பாங்க, ஆர்வத்தோடு வாசிப்பாங்க, ஆர்வத்தோடு தனித்து உட்கார்ந்து வாசிப்பாங்க, ஆர்வத்தோடு தேவனுடைய வார்த்தைகளை சந்தோஷமாய் கேட்பார்கள். எல்லாம் வந்துடும், போனதெல்லாம் வந்துடும். ஆதாம் கிட்ட இருந்து எது போச்சோ அது திரும்பி வந்துடும். வசனத்தை கேட்பாங்க. ரெண்டாவது, ஆதாம் ஒளிஞ்சது போல ஒளிய மாட்டாங்க. இவங்க ஜெபிக்கிறதுக்கு முன் வருவாங்க, ஓடி ஒளிய மாட்டாங்க. தெய்வ சமூகத்தை தேடி ஓடி வருவாங்க. வந்து இவங்க ஜெபிப்பாங்க, ஆண்டவருடைய வார்த்தை நல்லா கேட்பாங்க, ஜெபிப்பாங்க, ஆண்டவருடைய வார்த்தை கேட்பாங்க. இவங்க வந்து ஆதாம் எப்படி மாறி போனானோ அதிலிருந்து மறுபடியும் எழுந்தவர்களாக இருப்பாங்க. ஆதாம் அவனுடைய வாழ்க்கையிலே பயம் வந்தது, தேவனுடைய வார்த்தைக்கு விலகி ஒளிந்து கொண்டான். இவர்கள் தேவனுடைய வார்த்தையை விரும்புவார்கள், கர்த்தருக்கு முன்பாக வந்து காணப்படுவார்கள். இதுதான் ரட்சிக்கப்பட்டதன் அடையாளம். இது இன்னொரு வார்த்தையில் சொல்ல போனால், இந்த ஆத்துமா மரணத்திலிருந்து மீண்டும் மீட்கப்பட்டது அல்லது உயிர்ப்பிக்கப்பட்டது என்பது இதனுடைய அடையாளம். சரி, இப்போ நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லணும். என்னென்னா, இது சின்ன 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 டிஃபரன்ஸ். இப்போ நான் இதுக்கு முன்னால் சொன்னேன், ஆதாம் பாவம் செய்வதற்கு முன்பதாக இருந்த அந்த நிலை இயேசு கிறிஸ்துவில் மட்டும்தான் காணப்பட்டது, வேறு யார் கையிலையும் கிடையாதுன்னு சொன்னேன். இப்போ தான் சொன்னேன். இப்போ அடுத்தது நான் இப்போ சொல்லியிருக்கிற காரியத்தில் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. இப்போ தான் எனக்கு தான் மறுபடியும் வசனத்தை வாஞ்சையோடு கேட்கும்படி என் ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட்டு விட்டதே. நான் இப்போ வசனத்தை ஆர்வத்தோடு கேட்குறேனே, என் ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட்டாச்சு, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், வசனத்தை ஆர்வத்தோடு கேட்குறேன், ஆண்டவருக்கு முன்னால் வந்து நான் நிற்கிறேன். அப்போ என் ஆத்மா மீட்கப்பட்டு ஆதாம் பாவம் செய்வதற்கு முன்பாக இருந்த நிலைக்கு நான் வந்துட்டேன் தானே? நீங்கள் சொல்வது 100% நியாயம். வந்துட்டீங்க. இயேசு கிறிஸ்து மூலமாக ரட்சிப்படைந்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை அடைந்து அவருடைய இரத்தத்தினால் பாவம் கழுவப்பட்ட உடனே இழந்த அந்த ஆர்வம், ஆண்டவருடைய வார்த்தைக்கு விலகின அந்த காரியத்திலிருந்து மீண்டும் வந்து ஆண்டவருடைய வார்த்தையின் மேல் வாஞ்சை வந்துச்சு, ஜெபிக்கிற வாஞ்சை வந்துச்சு, ஆண்டவருக்குள்ளாக வந்து நிற்கிற நிலைமை வந்துச்சு. விருட்சங்களுக்கு பின்னால் ஒளிகிற நிலைமையிலிருந்து ஆண்டவருக்கு முன்னால் வந்து நிற்கிற நிலைமை வந்துருச்சு. ரைட். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம். ஆதாம் பாவத்தில் விழுவதற்கு முன்பாக இருந்ததற்கும் இப்பொழுது மீட்கப்பட்டதற்கும் ஒரு வித்தியாசம், ஒரு சின்ன வித்தியாசம். அதாவது அவருக்கு முன்னால் நிற்கிறதுலாம் தப்பு கிடையாது, ஈக்குவலாக வந்துருச்சு. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா, பாவ சுபாவம் என்பது மனிதனுக்குள் இருக்கிறதுனாலே, மனுஷனுக்குள் அவனுடைய மாம்சத்திலே பாவ சுபாவம், இது ஆத்மாவில் கிடையாது. ஆத்மா மீட்கப்பட்டுடுச்சு, செத்த ஆத்மா மீண்டும் உயிரடைஞ்சிருச்சு, அந்த ஜீவ சுவாசம் மறுபடியும் நம்ம மேலே ஊதப்பட்டுடுச்சு, அதில் சந்தேகம் கிடையாது. ஆத்மாவே ஓகே, ஆத்மாவே அந்த ஸ்டேட்டஸ்க்கு வந்தாச்சு. ஆனால் மாம்சம்னு ஒன்று இருக்கு இல்லையா, இந்த மாம்சம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா, இது பாவத்துக்குரியது. இந்த மாம்சம் பாவத்துக்குரியதாக இருக்கிறதுனாலே இந்த மாம்ச போராட்டம் என்பது கண்டிப்பாக இருக்கும். எப்படி ஆதாம் பாவம் செய்வதற்கு முன்பதாக இருந்த அந்த நிலையோடு இயேசு கிறிஸ்துவை மட்டும் நான் சம்மந்தப்படுத்துகிறேன், வேறு யாரையுமே சம்மந்தப்படுத்தலை. வேறு பவுலா இருக்கட்டும், நீங்களும் நானாக இருக்கட்டும், யாருமே அதுக்கு ஈக்குவல் இல்லைன்னு சொன்னேன். ஏன் அப்படின்னா, ஆதாம் தேவனால் நேரடியாய் படைக்கப்பட்டவன், நேரடியாய் மண்ணினால் உருவாக்கப்பட்டு நேரடியாய் அவருடைய சுவாசம் ஊதப்பட்டவன். இது ஆதாமுடைய முந்தின நிலைமை. அதே போல இயேசு கிறிஸ்துவும் நேரடியாய் மரியாருக்குள் உண்டாக்கப்பட்டவர். புரியுது உங்களுக்கு? ஆதாம் எப்படி ஆண்டவரால் நேரடியாய் ஒரு மண்ணினால் உருவாக்கப்பட்டு நாசியிலே சுவாசம் ஊதப்பட்டு அவன் நேரடியாய் கர்த்தரால் டைரக்டாக படைக்கப்பட்டானோ, அதே போல இயேசு கிறிஸ்துவும் நேரடியாய் மரியாளுக்குள் அவர் படைக்கப்பட்டவர். அவர் யோசேப்பின் குமாரன் அல்ல, அவர் தேவனுடைய குமாரன். அதான் வித்தியாசம். நம்ம அப்படி கிடையாது. நம்ம உலகத்திலே ஒரு தகப்பனுக்கும் தாய்க்கும் பிறந்த
பிள்ளைகள். அதனால தான் சொல்ல, இந்த விஷயம் மாம்சத்தில் வித்தியாசம் உண்டு, ஆத்துமாவிலே நாம் உயிர்ப்பிக்கப்பட்டோம். அந்த ஜீவ சுவாசம் ஊதப்பட்டது போனது இயேசு கிறிஸ்து மூலமாய் மறுபடியும் வந்துச்சு, ஆத்மாவிலே வந்துருச்சு, ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட்டது. ஆனால் மாம்சத்தை பொறுத்த மட்டிலே ஆதாம் பாவம் செய்வதற்கு முன்பாக இருந்த அந்த மாம்சமும் இயேசு கிறிஸ்துவின் மாம்சமும் ஒரே நிலை. ஏன்னா ரெண்டு பேருமே டைரக்டாக தேவனால் படைக்கப்பட்டவர்கள். நம்ம அப்படி கிடையாது. நம்முடைய மாம்சம் உலகத்திலே தோன்றியது, மனுஷர்கள் மூலமாக உண்டாக்கப்பட்டது நம்முடைய மாம்சம். அப்படி இருக்கும்போது இந்த மாம்சத்தில் பாவ சுபாவம், பாவ போராட்டம், பாவத்தன்மைகள் இருக்கத்தான் செய்யும். அதனால தான் இயேசு கிறிஸ்துவோடும் அல்லது பாவம் செய்வதற்கு முன்பாக இருந்த ஆதாமோடும் நம்மளை ஈக்குவலாக பார்க்க முடியாது, மாம்ச ரீதியில் ஈக்குவலாக பார்க்க முடியாது. ஆவியிலே மீட்கப்பட்டவர்கள் வந்தாச்சு, அந்த ஆர்வம் வந்துருச்சு, அந்த தாகம் வந்துருச்சு, அந்த ஜெபம் வந்துருச்சு, அந்த வேத வசன தாகம் வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு. ஆத்துமாவிலே ஓகே, சரீரத்திலே ஈக்குவல் கிடையாது. சரியா? ஓகே, இப்போ இருக்கட்டும். இன்னும் நான் நிறைய விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ நம்ம மீட்கப்பட்டுட்டோம். அப்போ முதல் மரணம் ஆதாமுக்கு நடந்தது. இப்போ நம்ம ரட்சிக்கப்பட்ட நாம் முதல் மரணத்திலிருந்து மறுபடியும் உயிரடைந்து விட்டோம் இல்லையா? உயிரடைஞ்சாச்சு. இப்போ நம்ம அடுத்தது ரெண்டாவது மரணத்துக்கு தான் பார்க்கணும். ரெண்டாவது மரணத்தை தான் பேசுது. இப்போ உங்களுக்கு மரணம் நானே என்னன்னு தெரிஞ்சிருச்சு. கான்செப்ட் மரணம்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு புரிஞ்சிருச்சு. பைபிள் சொல்கிற மரணம் என்ன. இப்போ ரெண்டாவது மரணம் எது? இதுவும் ஆன்மீக மரணம் தான். ரெண்டாவது மரணம் சரீரத்தில் செத்து அடக்கப்பட்ட அது கிடையாது. வேதம் சொல்லுகிற மரணம் 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 எல்லாமே ஒன்று தான், எல்லாமே ஆவிக்குரிய மரணம் மட்டும்தான். அப்போ இந்த இடத்துல ரெண்டாவது மரணம், ரெண்டாவது மரணம் என்ன அர்த்தம்? ரெண்டாவது முறை ஆண்டவரோடு இருக்கிற தொடர்பு துண்டிக்கப்படுதல். புரியுது? ரெண்டாவது முறை ஆண்டவரோடு இருக்கிற தொடர்பு துண்டிக்கப்படுகிறதுக்கு பேர் தான் ரெண்டாவது மரணம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரெண்டாவது மரணத்தில் சேதப்படுவதில்லை. அவன் மீண்டும் ஆண்டவரோடு இருக்கிற தொடர்பிலிருந்து துண்டிக்கப்படுதல் இல்லைங்கிறார். அதுதான் சொல்ல வர்றார். இப்போ இந்த ரெண்டாவது மரணம் தேவனோடு இருக்கிற தொடர்பு துண்டிக்கப்படுதல் சொன்னேன். இதை எப்போ நம்ம புரிஞ்சுக்கிறது? ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு இது இல்லைன்ட்டார். இப்போ இந்த டீச்சிங்கை நான் ஆரம்பிக்கும் போது ஒரு காரியம் சொன்னேன். ஒருவன் ஆத்மா மரித்திருந்தால் அவனுடைய அடையாளம் என்னன்னு சொன்னேன். அவனுடைய அடையாளம் என்ன அப்படின்னா, அவன் தேவனுடைய வார்த்தைக்கு விலகி ஓடுவான், தேவ சமூகத்தை நாடாமல் ஓடி ஒளியுவான். இதுதான் அவனுடைய அடையாளம்னு சொன்னேன். இதை நான் வசனத்தின் அடிப்படையில் காட்டுறேன். இது உலகத்தில் இருக்கும் பொழுதே ஒருவன் ஆத்மாவிலே செத்தவனாய் இருக்கிறவன் எப்படி இருப்பான் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுகிறேன். பாருங்க, யூதாவின் நிருபத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த யூதாவின் நிருபத்தில் பொதுவான விசுவாசத்தை குறித்து அவர் யூதா ரொம்ப அழகாக எழுதிட்டே வர்றார். வாசிக்கிறேன் பாருங்க, 9வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஒரே அதிகாரம் தான் இதில். இந்த சாப்டர் ஃபுல்லாகவே நீங்கள் படித்தாலும் நல்லது தான். பட் எனக்கு இப்போ அவ்வளோ படிக்க எனக்கு டைம் இல்லை. அதனால் சில விஷயத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு, முக்கியமான சிலதை மாத்திரம் நான் வாசிக்கிறேன். அதை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஃபுல் புக்கை படித்தா தான் உங்களுக்கு நல்லா விளக்க முடியும். பட் நான் முக்கியமானதை மட்டும் பார்க்குறேன். 9வது வசனத்தை வாசிக்கிறேன். பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசின பொழுது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னார். இவர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷிக்கிறார்கள். புத்தி இல்லாத மிருகத்தை போல சுபாவப்படி தங்களுக்கு தெரிந்திருக்கிறவைகளாலே தங்களை கெடுத்துக் கொள்ளுகிறார்கள். இப்போ இவர்கள் யார்? இவர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா அது யார்? அதை நான் கொஞ்சம் சொல்கிறேன். அப்போ நான் வேறு வழியில் படித்தா தான் உங்களுக்கு புரிய வைக்க முடியும். 4வது வசனத்தில் சில வசனத்தை நான் வாசிக்கிறேன். 4வது வசனத்தில் வாசிக்கிறேன். ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்திற்கு ஏதுவாக புரட்டி, அவருடைய கிருபையை இவங்க என்ன செய்யணுங்க? பாவத்துக்கு எதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள்.
இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கக்கூடிய சில சுபாவத்தோடு இருக்கிறவங்க பக்க வழியை நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினைக்கு உள்ளாவார்கள் என்று பூர்வத்தில் எழுதியிருக்கிறது. நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். இது எதை குறிக்குதுன்னா, ரட்சிக்கப்பட்டுட்டு அதுக்கு பிறகு அழிஞ்சு போனவங்க. இவங்க எகிப்திலிருந்து வெளியே வந்தாங்க, அதான் மீட்கப்பட்டாங்க. கடைசியில் வனாந்தரத்தில் அழிஞ்சு போனாங்க. இது எப்படிப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா, ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று பின்பு பின்வாங்கி போய் நரகத்துக்கு போகிறவர்களுக்கு அடையாளம். அதை தாங்க பேசுகிறார். எகிப்திலிருந்து மீட்கப்பட்டு பின்பு கர்த்தர் அடித்தார் அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க ரட்சிக்கப்பட்டாங்க, அதன் பிறகு அவர்கள் ஆண்டவரை விட்டு விலகி இவர்கள் அழிஞ்சு போனாங்க. அப்படின்னா இவங்க தான் பின்மாற்றக்காரர்கள். பின்மாற்றக்காரர்கள். இந்த ரெண்டாவது மரணங்கிறது எங்கே எப்படி வருது பாருங்க. தங்களுடைய 6வது வசனம், ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல், கர்த்தர் ரட்சிக்கும் போது ஒரு மேன்மை கொடுத்தார். அந்த ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளில் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கடிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்திருக்கிறார். அப்படியே சோதோம் கொமரா பட்டணத்தார்களும் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களை போல விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய ஆக்கினை அடைந்து திருஷ்டாந்தமாய் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பின்மாற்றம் என்பதை பற்றி பேசுகிறார். இவங்க எப்படிப்பட்டவர்கள்? இந்த பின்மாற்றக்காரருடைய அடையாளம் என்ன என்பதை 10வது வசனத்தில் நான் இப்போ உங்களுக்கு புரியும். இவர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷிக்கிறார்கள். ஆவிக்குரிய காரியங்களை புரியாமல் என்ன செய்கிறாங்க? அதற்கு விரோதமாய் பேசுகிறார்கள். அவங்க குறை சொல்றது, தூஷிக்கிற சுபாவம் அவங்களுக்குள்ள வந்துடும். பின்மாற்றக்காரர்களுடைய அடையாளம். வசனத்தை விட்டு விலகிறது மட்டுமல்ல, ஓடி ஒளியறது மட்டுமல்ல, எல்லாத்தையும் தூஷிக்கிற சுபாவம். 2 நாளைக்கு முன்னால் கூட நான் அதை பற்றி பேசினேன். இதே பிறகு சிமினா சபை குறித்து பார்க்கும் பொழுது அவர்களை தூஷித்தார்கள் என்று சொல்லி நம்ம அதை பற்றி நான் ஏற்கனவே 2 நாளைக்கு முன்னாடி பேசியிருக்கேன். இவர்கள் குற்றப்படுத்துகிற சுபாவம். இந்த பின்மாற்றக்காரர்களை பார்த்தீங்கன்னா குற்றப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. எதை எடுத்தாலும் யாரை பார்த்தாலும் குற்றப்படுத்துகிற, அவங்களுக்கு நல்லதே கண்டப்படாது, எல்லாமே கெட்டது மட்டும்தான் படும். கெட்டதையே பேசுவாங்க. எல்லாத்தையும் குறை கண்டுபிடிக்கிறது, குற்றம் கண்டுபிடிக்கிறது, இந்த தூஷிக்கிற சுபாவம் வரும். இதுதான் பின்மாற்றக்காரனுடைய அடையாளம்னு சொல்கிறார். இந்த 2 தடவை சாகிறதுன்றதை உங்களுக்கு ரொம்ப தெளிவாக வார்த்தையிலே காட்டுறேன் பாருங்க. உங்களுக்கு இவர்கள் தங்களுக்கு தெரியாதவைகள், இவங்களுக்கு தெரியல, ஆவிக்குரிய மேலான காரியம் தெரியல. தெரியாமல் இருந்தால் விட்டுடணும். தெரியாமல் இருக்கிறதுனால விட்டுறாம என்ன செய்வாங்க? அதை போய் தூஷிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க பாருங்க. தெரியாதவைகளை தூஷிக்கிறார்கள். புத்தி இல்லாத மிருகங்களைப் போல சுபாவப்படி தங்களுக்கு தெரிந்திருக்கிறவைகளாலே தங்களை கெடுத்துக் கொள்ளுகிறார்கள். தங்களை ஒரு மிருகம் தங்களையே கெடுத்துக் கொள்ளுகிறது போல தங்களை ஆத்துமாவை இவங்க வேற யாராலும் பாதிக்கப்படலை. இவங்க தாங்களே மற்றவங்கள குறை சொல்லி தங்களையே தாங்கள் கெடுத்துக் கொள்ளுகிறார்கள். தெரியாத ஆவிக்குரிய காரியங்களை தூஷித்து தங்கள் ஆத்துமாவை தாங்களே கெடுத்துக் கொள்ளுகிறார்கள். அடுத்தது என்ன வருது பாருங்க. இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பேலையாம் கூலிக்கு செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டு போனார்கள். இதில் 3 உதாரணம் சொல்றாரு. ஒன்னொன்று பெரிய பெரிய விஷயம். காயினுடைய வழி அப்படின்னா கசப்பு. இவங்களுடைய உள்ளத்தில் இது நான் ஒரு வார்த்தையில் சொல்லிட்டே போகிறேன். ஏன்னா இதில் ஒவ்வொன்றையும் எடுத்தேன்னா ஒவ்வொன்றையும் அட்லீஸ்ட் 1/4 மணி நேரமாவது பேசினா தான் ரொம்ப புரிய வைக்க முடியும். பட் நான் ஒரு வார்த்தையில் சொல்லிட்டு போகிறேன். காயினுடைய வழி, அதுக்கு மட்டும் ஒரே வார்த்தையில் சொல்கிறேன். கசப்பு நிறைந்தவர்களாக இருப்பார்கள். போதும், அதுக்கு மேலே சொல்ல விரும்பலை. பேலையாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்தில் விரைந்தோடி, இவங்க பண ஆசை உள்ளவங்களாக இருப்பாங்க. பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு ஓடுவாங்க. பணம் எங்கே கிடைக்குது அங்கே ஓடிக்கிட்டே இருப்பாங்க. பணம் கூலிக்கு ஓடினா பாருங்க. இவங்க பண ஆசை உள்ளவங்களாக இருப்பாங்க. இதெல்லாம் அடையாளம், பின்மாற்றக்காரருடைய அடையாளம். இவங்க தூஷிக்கிறவங்களாக இருப்பாங்க. அநேகர் மேலே கசப்பான இருதயம் உள்ளவங்களாக இருப்பாங்க. கசப்பான வார்த்தை உதிர்க்கிறவர்களாய் கசப்பானவங்களாக இருப்பாங்க. 3வது இவங்க பேலையாமை போல அப்படின்னா பண ஆசை பிடித்தவங்களாக இருப்பாங்க. பணம் ஓடுவாங்க. 4வது கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி. இந்த கோராய் என்பவன் யாருன்னு கேட்டீங்கன்னா மோசையை எதிர்த்து பேசினவன்.
எதிர்த்து பேசி அவனும் அவனுடைய குடும்பத்தாரும் 250 பேர் பூமி வாயை படந்து விழுங்கி போட்டது. தேவ ஊழியக்காரர்களை எதிர்த்து பேசுகிறவர்களாக இருப்பாங்க. மோசே தேவனுடைய மனுஷன், தேவனுடைய மனுஷனாகிய மோசைக்கு விரோதமாக எதிர்த்து பேசி அழிஞ்சு போனவன் தான் கோரா. கர்த்தர் உங்களை அழைத்தாரா, எங்களையும் அழைக்கவில்லையான்னு வம்புக்கு இழுப்பாங்க. கடைசியிலே ஆரோனை கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்பதை ஒரு கோல் மூலமாக துளிர்க்க வைத்து கர்த்தர் நிரூபிப்பார். கடைசியிலே எதிர்த்து பேசின கோரா தாத்தான் அவருடைய குடும்பம் 250 பேர் பூமி விழுங்கி போடும். இவர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் பேசுவார்கள், தேவனுடைய ஊழியக்காரர்களை குறை சொல்லுவார்கள், தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு எதிர்த்து பேசுகிற சுபாவம் உள்ளவங்களாக இருப்பாங்க. இதெல்லாம் பின்மாற்றக்காரருடைய அடையாளம். அடுத்தது, இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாக இருந்து, இத்தனையும் இருந்துட்டு எங்கே இருப்பாங்க? கம்யூனியன்லேயும் உட்காருவாங்க. அன்பின் விருந்துகளில் இருப்பாங்க, கம்யூனியனில் இருப்பாங்க. பயமின்றி கூட விருந்துண்டு, தேவ பயமே இருக்காது இவங்களுக்கு, தேவ பயமே இருக்காது. தங்களை தாங்களே மேய்த்து கொடுக்கிறார்கள். இவங்க யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, எந்த வேத வசனத்துக்கும் கீழ்ப்படிய மாட்டாங்க. ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரரோ ஒரு கர்த்தருடைய பிள்ளையோ அவங்களுக்கு ஆலோசனை கொடுத்தா எதையுமே கேட்க மாட்டாங்க. இவங்க தங்களை தாங்களே மேய்ச்சிக்குவாங்க, யாரும் இவங்களை மேய்க்க விட மாட்டாங்க. இவங்க சுய புத்தி, இவங்க யார் சொன்னால் கேட்க மாட்டாங்க. இது தங்களை தாங்களே மேய்த்து கொள்கிறார்கள். இவர்கள் காற்றுகளினால் அடியுண்டோடுகிற தண்ணீரற்ற மேகம், இஷ்டம் போல அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு நிலையாக இருக்க மாட்டாங்க. தண்ணீரற்ற மேகங்களும் இலையுதிர்ந்து கனியற்று 2 தரம் செத்து வேறற்று போன மரங்கள். இந்த வார்த்தைக்கு தான் நான் வந்தேன். 2 தரம் செத்து, இந்த ஒரு வார்த்தைக்காக தான் இவ்வளோ தூரம் கொண்டு வந்தேன். 2 தரம் செத்தவங்களா இருப்பாங்க. 2 தரம் செத்து வேறற்று போன மரங்களும் தங்கள் அவமானங்களை நுரைத்தழுகிற அமளியான கடல் அலைகளும் மார்க்கம் தப்பி, ஒரு விஷயமே இருக்காது அவங்களுக்கு, தரிசனமே இருக்கு, நோக்கமே இருக்காது, வாழ்க்கையில் ஒரு நோக்கமே இருக்காது. என்னென்ன எங்கே போவாங்க வருவாங்க என்னென்னு தெரியாது. ஒரு லைஃப்பில் அவங்களுக்கு ஒரு விஷயம், என்னை ஆண்டவர் இப்படி நடத்துவார், என்னை பயன்படுத்துவார், என் வாழ்க்கை குறித்து தேவ திட்டம் இது, என்னை ஆண்டவர் என்னை இப்படி கொண்டு போவார், ஒரு விஷயமே இருக்காது. நான் ஆண்டவருக்காக பயன்படுத்தப்படணும், ஆண்டவருக்கு நான் பயனுள்ள பாத்திரமாக இருக்கணும், ஆண்டவருக்காக நான் எதையாவது செய்யணும், எதுவுமே இருக்காது, எதுவுமே இருக்காது. பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க, அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடல் அலைகளும் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாய் இருக்கிறார்கள். இவர்களுக்காக என்றென்றைக்கும் காரிருளே வைக்கப்பட்டிருக்கிறது. இவங்கெல்லாம் கண்டிப்பாக நரகத்துக்கு தான் இப்படிப்பட்டவங்க போவாங்கன்ற. இது யாரு? 2 தரம் செத்தது. புரியுது அவங்களுக்கு? 2வது மரணம், 2 முறை செத்தது. ஏற்கனவே முதல்ல அவங்க செத்தவங்க ஆத்மா கெட்டு இருக்குது. இயேசு கிறிஸ்து அவங்கள ரட்சித்தார், தம்முடைய ரத்தத்தினால் கழுவி உயிர் கொடுத்தாரு. உயிர் கொடுத்த பிறகு 2வது தடவை செத்து போயிட்டாங்க. அதாவது பின்வாங்கி போயிட்டாங்க, செத்து போயிட்டாங்க. இவங்களுக்கு காரிருள் வைக்கப்பட்டிருக்கிறது, இவங்க நரகத்துக்கு போவாங்கன்றார். இதைத்தான் நம்ம சிமிர்னா சபைக்கு அதை பேசுகிறார் ஆண்டவர். 2வது மரணம், 2 தடவை செத்து காரிருள் அவங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கு. இப்போ இதுக்கு ஃபைனலாக ஒரு வசனத்தை காமிச்சு உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இந்த 2 தரம் செத்து, இந்த சாவு அப்படின்றது எல்லாமே ஆவிக்குரிய மரணம் தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆதாம் உயிரோடுள்ளவனாக இருந்தார், முதல் தடவை செத்தார். அந்த சாவு, அந்த ஆவிக்குரிய மரணம் மனு குலத்தில் ஃபுல்லாக வந்துச்சு. இயேசு கிறிஸ்து பாவமில்லாதவராய் வந்தார், தம்முடைய ரத்தத்தை சிந்தினார், மரித்த ஆத்துமாக்களை தம்முடைய ரத்தத்தின் மூலமாய் கழுவி அவர்களை உயிர் கொடுத்தார். இப்படி உயிர் பெற்றவர்கள் மறுபடியும் ஆண்டவரை விட்டு விலகினால் அவர்கள் 2வது தடவை செத்துட்டாங்க. சரியா? இதை 2 தடவை, இது உலகத்தில் 2 தடவை செத்துட்டாங்க. இப்போ இந்த சபைக்கு சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொன்னார்? ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லைனர். ஜெயம் கொள்ளுகிறவன் 2வது மரணத்தில் சேதப்பட மாட்டான். ஜெயம் கொண்டவன் அவனுக்கு 2வது மரணம் வராது. ஜெயம் பெறுகிறவனுக்கு 2ஆம் மரணம் வராது. ஜெயம் கொள்ளாதவனுக்கு, தோற்று போகிறவனுக்கு, இந்த பின்மாற்றக்காரனுக்கு 2வது மரணம் அவனை சேதப்படுத்தி விடும். எதை சேதப்படுத்தும்? அவன் ஆத்துமாவை சேதப்படுத்தும். எதுவுமே சரீரத்துக்குரியது கிடையாது, எல்லாம் ஆத்துமாவும். இப்போ வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 13,
14. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 13, 14, 15 3 வசனத்தை நான் வாசிக்கிறேன். சமுத்திரம் தண்ணீருள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். சரிங்களா? அடுத்தது, அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டது. இங்கே மரணம் என்பதெல்லாம் மரித்த ஆத்துமாக்களை சார்ந்த விஷயம். மரணமும் பாதாளமும் எங்கே போச்சு? அக்கினி கடலிலே தள்ளப்பட்டது. இது 2ஆம் மரணம். புரியுதுங்களா? இதுதான் 2வது மரணம். 2வது மரணம் உலகத்தில் இருக்கும்போதே வந்துடுது. அந்த ஆத்துமா கடைசியில் அக்கினி கடலிலே தள்ளப்படுவது தான் 2வது மரணமாக முடிவாக எழுதப்படுகிறது. இதுதான் 2வது மரணம். பாருங்க, சமுத்திரம் தண்ணீர் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. இந்த மரித்தோருங்கிறதெல்லாம் ஆத்மாவில் செத்தவங்க. மரித்தோரை ஒப்புவித்தது. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டது. இந்த 2வது மரணத்தில் போய் மாட்டினாங்க பாருங்க, விழுந்தாங்க பாருங்க, 2வது செத்தாங்க பாருங்க. இவங்க எல்லாரும் எங்கே போகிறாங்க? அக்கினி கடலிலே தள்ளப்பட்டார்கள். இது 2வது மரணம். ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ, ரிவர்ஸ்ல எழுதுறாரு, ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். அது இப்படி சொல்லலாம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவன் அக்கினி கடலில் விழலை அப்படின்னு சொல்லலாம். ஜீவ புஸ்தகத்திலே பெயர் இல்லாதவன், பெயர் எழுதப்பட்டவனாய் காணப்படாதவன் அப்படின்னு பெயர் இல்லாதவன், அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். நம்ம ரட்சிக்கப்படும் பொழுது நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. நம்முடைய பாவம் இந்த உலகத்தில் மன்னிக்கப்படும் பொழுது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் பாவம் கழுவப்படும் பொழுது நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. அப்போது இவங்க ஒரு தடவை ரட்சிக்கப்பட்டிருக்காங்களே, இந்த பின்மாற்றக்காரர்கள் ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டபோது அவங்க பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதி தானே இருக்குது. புரியுதுலா? எழுதி தானே இருக்குது. அப்போ அப்படி இருக்கும்போது அவங்க கண்டிப்பாக பரலோகத்துக்கு தானே போவாங்க. இன்னைக்கு இப்படி தான் கள்ள உபதேசம் இருக்குது. நீ ஒரு தடவை ரட்சிக்கப்பட்டா பரவாயில்ல, ரட்சிக்கப்பட்டுட்டா போதும், அதுக்கு பிறகு நீ எப்படி வாழ்ந்தாலும் பரலோகத்தில் போய் சேர்ந்துடுவ அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கள்ள உபதேசங்கள், நூதனமான உபதேசத்தின் மூலமாக ஜனங்களை தாங்கள் நரகத்திற்கு போகிறார்கள் என்கிற உணர்வு இல்லாதபடி ஜனங்களுடைய இருதயத்தை பூசி மொழிகி மொத்தத்தில் கடைசியில் கொண்டு போய் நரகத்தில் தள்ளுவதற்கான கள்ள உபதேசங்கள் எழும்பி இருக்குது. தெளிவாக சொல்றாரு, ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ, யார் யாருடைய பெயரெல்லாம் அதில் இல்லையோ அவர்கள் அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே தள்ளப்பட்டான். இப்போ ஜீவ புஸ்தகத்தை பற்றி நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். யாத்திராகமத்தின் புஸ்தகம், ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். 32வது அதிகாரம். இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் பொன் கண்டுகுட்டியை வார்ப்பித்து பாவம் செய்கிறாங்க. மோசே பரிந்து பேசுகிறார். பரிந்து பேசி அந்த ஜனங்களை காப்பாற்றுறாரு. காப்பாற்றும் போது இப்போ பாருங்க என்ன சொல்கிறாரு. ஆகிலும் 32வது வசனம், 32-32 நான் வாசிக்கிறேன். ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும். மோசே சொல்றாரு, என் பெயரை உம்முடைய புக்கில் எழுதியிருக்கிறீர், கிறுக்கிடுங்க ஆண்டவரைங்கிறார். இந்த ஜனங்களை நீர் நரகத்தில் தள்ளுவீரானால் என்னையும் நரகத்தில் தள்ளும். என் பேர் இருக்கிற வரைக்கும் என்ன நரகத்தில் தள்ள முடியாது. என் பேர் அங்கே இருக்குதுன்னா என்ன நரகத்தில் தள்ள முடியாது. அப்போ என் பேரை கிறுக்கிட்டு என்னை முதல்ல தள்ளிடும். ஏன்னா பெயர் அதில் இருந்துச்சுன்னா நரகத்துக்கு போக முடியாது. அப்போ என் பெயர் இருக்குது, அதை கிறுக்கிட்டு அழிச்சிட்டு என்னை முதல்ல நரகத்தில் போட்டுட்டு இந்த ஜனங்களையும் சேர்த்து நரகத்தில் போடுங்கன்னு போராடுறார் மோசே. என்ன ஒரு போராட்டம் பாருங்க. உங்களுடைய புஸ்தகத்தில் என் பெயரை கிறுக்கி போடும் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பெயரை என் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன். புரியுதா உங்களுக்கு?
அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பெயரை என் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன், நானே கிறுக்கி போட்டுருவேன். இப்பொழுது நீ போய் நான் உனக்கு சொன்ன இடத்திற்கு ஜனங்களை அழைத்து கொண்டு போ. என் தூதனானவர் உனக்கு முன்பாக செல்லுவார். ஆகிலும் நான் விசாரிக்கும் நாளிலே அவர்களுடைய பாவத்தை அவர்களிடத்தில் விசாரிப்பேன், விடமாட்டேன், விசாரிப்பேன். மோசே கேட்குறான், என் பேரை கிறுக்கி போடுங்க ஆண்டவரேங்கிறான். அவர் சொல்ல, உன் பேரை நான் எப்படிப்பா கிறுக்கி போட முடியும்? நீ தான் என் கூட இருக்கிறியே, நீ சொன்னாலும் உன் பேரை என்னால் கிறுக்க முடியாது. ஆனால் பாவம் செஞ்சவனை கண்டிப்பாக அவன் பேரில் நான் கிறுக்கிடுவேன்ட்டார். புரியுதா இப்போ உங்களுக்கு? மோசையுடைய பெயர் இருக்குது, இவனே கேட்குறான், என் பேருக்கு இருக்குங்க ஆண்டவரேங்கிறான். முடியாது, உன் பேரை என்னால் இருக்க முடியாதுப்பா, நீ தான் கரெக்டாக இருக்கிறீ, உன்னை உன் பெயரை எப்படி என்னால் இருக்க முடியும்? அதே நேரத்தில் பாவம் செய்தவனை ஆண்டவரே நேர கிறுக்கிறார். கிறுக்கிட்டான்னு என்ன அர்த்தம்? ஜீவ புஸ்தகத்தில் பெயர் இல்லை. ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவனாய் காணப்படாதவன் எவனோ கிறுக்கியாச்சு, அவன் அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே தள்ளப்படுவான். நல்லா கவனிக்கணும், ரட்சிப்பு என்பது உன்னதமான ஒரு அனுபவம். உங்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எழுதினவருக்கு கிறுக்கவும் தெரியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புரியுதா உங்களுக்கு? எழுதினவருக்கு கிறுக்கவும் முடியும், கிறுக்கவும் தெரியும். அவருக்கு எழுதவும் தெரியும், கிறுக்கவும் தெரியும். எழுதினதை கிறுக்கி போடவும் அவருக்கு தெரியும். செய்வேங்கிறார். நான் எழுதினேன், ஆனால் பாவம் செய்தவனுடைய பெயரை நானே கிறுக்கி போடுவேன், அடிச்சிருவேன்ட்டார். நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க, ரட்சிக்கப்பட்டாச்சு, ஒரு தடவை ரட்சிக்கப்பட்டால் போதும், நேராக போய் இறங்கிடலாம். நெவர், கிடையவே கிடையாது. ஆண்டவர் கிறுக்கிறார். நிறைய பேருடைய பெயர் ஏற்கனவே கிறுக்கியாச்சு, அது தெரியாமலே நான் பரலோகம் போகிறேன்னு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் இந்த செய்தியை 1க்கு 2 தடவையே கேளுங்க. பின்மாற்றக்காரர்களை குறித்து நான் நிறைய அடையாளத்தை சொல்லிட்டேன். இன்றைக்கி இந்த அடையாளங்கள் ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் இருக்குதான்னு நீங்கள் பாருங்கள். 1க்கு 4 தடவை கூட இந்த செய்தி திருப்பி கேளுங்க. அப்போ தான் உங்களுக்கு, ஏன்னா ரொம்ப கன்சைஸ் பண்ணி பேசியிருக்கேன். இதை நான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரமாவது நான் நிதானமாக பேசினா தான் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லியிருக்க முடியும். பட் விளங்கி கொண்ட அளவுக்கு சொல்லிட்டேன். அதனால் இதை நீங்கள் 1க்கு 4 தடவை கூட நீங்கள் கேளுங்க. கேட்டீங்கன்னா அதில் நான் சொல்லப்படுகிற பின்மாற்றக்காரருடைய அடையாளம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குதுன்னா, உங்கள் பெயர் கிறுக்கப்படக்கூடிய அபாயத்தில் இருக்கலாம், அல்லது கிறுக்கப்பட்டும் கூட இருக்கலாம். ஏன்னா ஆண்டவர் கிறுக்குவேன்னு சொல்கிறார், எழுதினவர் நான் கிறுக்குவேன்னு சொல்கிறார். கிறுக்கப்பட்ட நிலைமையிலும் இருக்கலாம், கிறுக்கப்படக்கூடிய அபாயத்திலும் இருக்கலாம். கவனமாய் நீங்கள் மனம் திரும்பி ஆண்டவருக்குள் உங்களை சரிப்படுத்தி கொள்ளுங்கள். ஏன்னா ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவனாய் காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே தள்ளப்பட்டான். அதான் உண்மை. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் 2ஆம் மரணத்தில் சேதமடைவதில்லை. அதாவது 2ஆம் மரணம் என்பது என்ன? ஆண்டவரை விட்டு பிரிந்து பாதாளத்தில் நரகத்தை அக்கினி கடலில் போய் சேர்ந்துட்டான்னா என்ன அர்த்தம்? அவன் கர்த்தரை விட்டு நிரந்தரமாக பிரிஞ்சிட்டான், அவ்வளோதான். திருப்பி அவன் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அதை 2வது முறை பிரிஞ்சுட்டான். முதல் தடவை பிரிஞ்சான், மறுபடியும் கர்த்தரை ஒட்ட வச்சார். இப்போ 2வது தடவையும் பிரிஞ்சுட்டான். இவனை காப்பாற்றவே முடியாது. 2வது தடவை பிரிஞ்சு போனவனை காப்பாற்றவே முடியாது. அதனால தான் ஜெயம் கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தில் சேதப்படுவதில்லை. ஜெயம் கொள்ளாதவன், பின்மாற்றத்தில் போனவன், அவன் கண்டிப்பாக அக்கினி கடலிலே போய் அவன் ஆண்டவரை விட்டு பிரிந்து விடுகிறான். அதுதான் 2வது மரணமாக இருக்கிறது. இது சபைக்கு கொடுக்கப்பட்ட செய்தி. நல்லா பார்த்துங்க, சபைக்கு கொடுக்கப்பட்ட செய்தி. அப்போ ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தேவன் கொடுத்த எச்சரிப்பு தான் இது. உங்கள் ரட்சிப்பை ஜாக்கிரதையோடு காத்து கொள்ளுங்கள். உங்கள் ஆத்துமாவை கவனத்தோடு கர்த்தரோடு வைத்துக் கொள்ளுங்கள். பரலோக ராஜ்யத்துக்கு வந்து சேருகிறதற்கு உங்களை எப்பொழுதும் தகுதியோடு காத்து கொள்ளுங்கள். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் 2ஆம் மரணத்தில் சேதமடைவது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. 2ஆம் மரணம் என்றால் என்ன என்பதை இன்னைக்கு விவரமாக சொல்லியிருக்கேன். 2ஆம் மரணத்தில் ஒரு நபருடைய வாழ்க்கையில் காணப்படுகிற அடையாளம் என்ன? முதலாவது, மரணம் என்ற வார்த்தைக்கு வேதம் கொடுக்கிற காரியமே ஆத்மீக மரணத்தை தான் வேதம் சொல்லுது. சரீர மரணத்தை பற்றி ஆண்டவர் எங்கேயுமே பேசல.
சரீர மரணத்தை வேதம் என்றைக்குமே ரொம்ப பெருசாக பொருட்படுத்துனதே கிடையாது. பெரும்பாலும் புதிய ஏற்பாட்டை பார்த்தீங்கன்னா சரீர மரணத்தை எல்லாம் ஆண்டவர் நித்திரை அடைந்திருக்கிறான்னு தான் ஆண்டவர் பேசுவாரே தவிர அதை மரணனே சொல்ல மாட்டார். ஆனால் ஆத்மீக மரணத்தை தான் வேதம் திரும்ப திரும்ப மரணம்னு சொல்லுது. புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். அடுத்தது 2 தரம் செத்தவர்கள். இதெல்லாம் மரணத்தை பற்றி பேசு. இதெல்லாம் ஆன்மீக மரணம். தெய்வ பிள்ளையே, ஏற்கனவே ஆதாமின் மூலமாய் செத்த ஆத்துமாவை இயேசு கிறிஸ்து மூலமாக கர்த்தர் நமக்கு மீட்டெடுத்தார். 2வது முறை செத்துவிடாதபடி உங்களை காத்துக்கொள்ளுங்கள். கிருபையாய் நீங்கள் மீட்கப்பட்டீர்கள். அதனால தான் எபேசியர் 2:8 சொல்லுகிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. அப்படி கிருபையாய் கர்த்தர் உங்கள் ஆத்துமாவை மீட்டு மீண்டும் உங்களுக்கு உயிர் கொடுத்திருக்கிறாரே, அந்த உயிரை எவ்வளவு ஜாக்கிரதையோடு நீங்கள் பார்த்துக்கணும். அந்த ஆத்மாவிலே கொடுக்கப்பட்ட ஜீவனை எவ்வளவு பத்திரமாய் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளணும். சரீரத்தில் உயிரை போனாலும் பரவாயில்ல, ஆத்மாவிலே உயிர் போயிடாதபடி பார்த்துக்காங்க. சரீரத்தில் நீங்கள் செத்தாலும் பரவாயில்ல, பிரச்சனையே கிடையாது. ஆத்மா செத்து போகாதபடி பார்த்துக்குங்க. இன்னைக்கு எத்தனை இரத்த சாட்சிகள் சரீரத்தில் தங்கள் உயிரை கொடுத்துட்டாங்க ஆண்டவருக்கு. நல்லது, கிரேட். சரீரத்தில் ஆண்டவருக்கு சரீர பிரகாரமாய் உயிரை கொடுத்து இரத்த சாட்சி என்ற உன்னதமான மரணத்தை சந்திக்கிறாங்க. அவங்கள வெற்றி பெற்றவர்கள், தோற்று போனவங்க கிடையாது. ஆனால் ஆத்மாவிலே மரித்தவர்கள் தான் தோற்று போனவர்கள். நான் இன்னைக்கு சொன்ன அடையாளங்கள் எல்லாம் பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் அது வராதபடி பார்த்துக்கங்க. உங்களை சுற்றிலும் சிலருக்கு இப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவங்க இருந்தாங்கன்னா, ஒன்று அவங்கள திருத்த பாருங்க, இல்லைன்னா அவங்கள விட்டு விலகி போயிடுங்க. இதையும் நான் உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறேன். இப்படிப்பட்ட சுபாவம் உள்ள பின்மாற்றக்காரர்களோடு நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்களும் பின்வாங்கி போயிடுவீங்க. ஒன்று அவங்களை திருத்துறதுக்கு பாருங்க. நான் இதில் நிறைய அடையாளம் சொல்லிட்டேன். அந்த அடையாளத்தை பார்த்து அவங்கள திருத்துறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இல்லை அவங்க அப்படி தான் இருக்கிறாங்கன்னா அவங்கள ஜஸ்ட் விட்டு விலகிடுங்க. அதுதான் உங்கள் ஆத்மாவுக்கு நல்லது. இல்லைன்னா அவங்க பேசுகிற குறையில் நீங்களும் சிக்கிக்கொண்டு நீங்களும் அவங்க பேசுகிற குறைகளையெல்லாம் கேட்டு அவங்களுடைய பாவத்தில் உங்களையும் சம்பந்தப்படுத்தி உங்கள் ஆத்மாவையும் நீங்கள் கரைப்படுத்தி கொள்ளுவீர்கள். உங்கள் ஆத்மாவை நீங்கள் நஷ்டப்படுத்தி கொள்வீர்கள். ஜாக்கிரதையோடு அவர்களை விட்டு விலகி போய்விடுங்கள். அது உங்களுக்கு நல்லது. உங்கள் ஆத்மாவை காத்துக்கொள்ளுங்கள். நம்முடைய ஆத்மாவை பத்திரமாய் பாதுகாத்து பரலோகத்துக்கு வந்து சேரணும். ஏன்னா ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவனாய் காணப்படாதவன் எவனோ அவன் 2ஆம் மரணத்தில் அக்னியும் கந்தகம் எரிகிற கடலிலே அவன் தள்ளப்படுகிறான். ஜீவ புஸ்தகத்தில் பெயரை எழுதினவர் கர்த்தர். அதை கிறுக்கி போடவும் அவரால் முடியும் என்பதை அவரே சொல்றார். கிறுக்கி போடுவேன், பாவம் செய்தவன் எவனோ அவன் பெயரை கிறுக்கி போடுவேன் கர்த்தர் சொல்றார். எழுதினவர் கிறுக்கவும் முடியும்னு சொல்றார். கிறுக்கவும் செய்வேன் அவரே சொல்றார். கிறுக்குவார், கர்த்தர் நிச்சயம் கிறுக்குவார். பாவம் செய்தவன் எவனோ அவன் பெயரை கர்த்தர் கிறுக்கி போடுவார். ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வார்த்தைகள், இந்த ஆழமான சத்தியம் எங்கள் ஆத்மாவை எவ்வளவு கவனத்தோடு நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதை எங்களுக்கு சுட்டி காட்டுகிறதாப்பா. நாங்கள் ஜாக்கிரதையோடு இருந்து எங்களுக்குள் பின்மாற்றம் வராதபடிக்கும் பின்மாற்றக்காரர்களோடு கலவாதபடிக்கும் எங்கள் ஆத்துமாக்களை நாங்கள் பாதுகாத்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் ஆத்துமாக்களை உம்முடைய நாமத்திற்கு மகிமையாகவே உமக்கு முன்பாய் நிற்கிறவர்களாக, உம்முடைய வார்த்தைகளை வாஞ்சையோடு கேட்கிறவர்களாக, உமக்கு முன்பாக எப்பொழுதும் காணப்படுகிறவர்களாக நாங்கள் கடைசி வரைக்கும் ஓடி முடிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. காத்துக்கொள்ளும். துதிகன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன்.